இப்போது சொரக்காய் சட்னி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கருவேப்பிலை, மிளகா வத்தல், சீரகம், சோம்பு இருக்குது. வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி போட்டாச்சு, வதங்கிட்டுருக்கு. இது கூட கொஞ்சமாக புளி போடலாம். புளி வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போடலாம். இப்போ சுரக்காய் எடுத்து போடலாம். சுரக்காவை வெறுதாக வதக்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து தண்ணி வரும்ல, அதனால் கட் பண்ணி வெறுதாக வதக்கி மட்டும் வச்சுருக்கேன். அந்த தண்ணி இல்லாமலாம் இல்லாட்டி தண்ணி இருந்தால் அந்த சலசலப்போட டேஸ்ட்டே இருக்காது சுரக்காய். எங்கள் ஊரில் இதை கடைவாங்க. நான் இதை சட்னி தான் பண்ணி அடியில் வச்சோம், கடைய மாட்டேன். தோசை சுடுறதுனால நான் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வெளியில் வச்சுருக்கேன். தோசை சுரக்காய் சட்னி. இதுக்கு தேங்காய் போட்டு அரைக்கலாம், வெறுதாகவும் அரைக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைக்க போகிறேன். அவ்வளோதான். சுரக்காய் சட்னி அரைச்சிட்டு காட்டுறேன். சுரக்காய் சட்னி அரைச்சாச்சு மிக்சியில். நீங்களும் சுரக்காய் கிடச்சா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தினமும் சட்னி என்னடா பண்ணுறதுன்னு நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுரக்காய் இருந்தால் சுரக்காய் சட்னி வைங்க.